துலாம் ராசி நேயர்களே, அக்டோபர் 27ல இருந்து நவம்பர் 2 வரைக்கும் உங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது ஒரு சின்ன கண்ணோட்டம்தான். இந்த வாரம் உங்களுக்கு 2 சூப்பரான யோகங்கள் இருக்குங்க. ஒன்னு மாளவிய யோகம், இது உங்க வசீகரத்தை கூட்டும். இன்னொன்னு ஹம்ச யோகம், இது உங்க தொழில்ல முன்னேற்றத்தை தரும். இதனால வாரம் நல்லா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா வார கடைசியில கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற சில விஷயங்களும் இருக்கு. சரி, முதல்ல நல்ல விஷயங்களை பாத்திரலாம். ஓகே, அக்டோபர் 27, அதாவது திங்கட்கிழமை, இந்த வாரத்தோட உங்க லக்கி டேனே சொல்லலாம். செவ்வாய் குரு பார்வை வருதுங்க. அதாவது நீங்க செய்யற செயலுக்கு நல்ல அதிர்ஷ்டம் சேர்ந்து வர்ற மாதிரி. இதனால தொழில்ல நல்ல பணவரவு, ப்ரொமோஷன் இல்லனா புது வேலை கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் புதன்கிழமை செவ்வாய் சனி பார்வை இருக்கு. இது தடைகளை தாண்டி ஜெயிக்க உதவும். பழைய கடன் அடைபடலாம். உங்க பேச்சாலேயே எதிரிகளை சமாளிக்கலாம். அடுத்து வாரத்தோட பின்பகுதியில கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். புதன்கிழமை மதியத்துக்கு மேல புதன் யுரேனஸ் பார்வை இருக்கு பாருங்க. இது பயணத்துல திடீர்னு குழப்பத்தை தரலாம். அப்பா இல்லனா ஆபீஸ்ல மேலதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. சனிக்கிழமை சுக்கிரன் சிரான் பார்வை வருது. சிரான் நம்ம பழைய மனக்காயங்களை ஞாபகப்படுத்தும். அதனால கணவன் மனைவி இல்லனா பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடு வரலாம். பழைய பிரச்சனைகள் திரும்ப வரலாம். ஞாயிற்றுக்கிழமை இது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க. சுக்கிரன் குரு சதுரம், அதாவது ஆசைகளுக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு இழுபறி மாதிரி. இது வேலை வாழ்க்கை சமநிலையில பிரச்சனையை தரலாம். முக்கியமா செவ்வாய் யுரேனஸ் எதிர்ப்பு உச்சத்துல இருக்கு. இது திடீர்னு பண இழப்பு இல்லனா கோமமான பேச்சால நல்ல வாய்ப்பு பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அன்னைக்கு முதலீடு, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். கடைசியா இதை சமாளிக்க சில சிம்பிள் பரிகாரங்கள். ஞாயிற்றுக்கிழமை பண இழப்பு, வாக்குவாதம் இதை தவிர்க்க வாரம் முழுக்க, குறிப்பா செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். உறவுகள் நல்லா இருக்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏத்தி வெள்ளை இனிப்பு வச்சு கும்பிடலாம். பயணத்தடை, பேச்சுல சிக்கல் குறைய புதன்கிழமை பெருமாள் கோவில்ல துளசி தீர்த்தம் குடிக்கலாம். மொத்தத்துல இந்த வாரம் ஆரம்பத்துல வர்ற நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாம வார கடைசியில பண விஷயத்திலயும் பேச்சுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.